என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். உங்கள் ரேஷன் கார்டுக்கு 5 கிலோ கோதுமை கொடுக்க போகிறதா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த கோதுமை வந்து 5 கிலோ உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தாக்கா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்ல காத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. குடும்ப அட்டைக்கு 20 கிலோ அரிசி, 1 கிலோ ஜீனி, 1 கிலோ பாமாயில், 1 லிட்டரு பாமாயில் கொடுக்குறாங்க, 1 கிலோ துவரம்பருப்பு, ஒரு நகராட்சி அதான் 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்க. கிராம பஞ்சாயத்தில் 1/2 லிட்டர் தான் இப்போ மண்ணெண்ணெய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட வருத்தமாக ஒரு செய்தியை வந்து நான் வந்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கேன். எனவே எப்படி இருந்தாலும் ரேஷன் கடையில் ஏற்கனவே வந்து கேழ்வரகு கொடுக்க போகிறதா சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கிலோ கோதுமை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக மத்திய தொகுப்புலேருந்து கிட்டத்தட்ட வந்து 60 டன் கோதுமையை வந்து கொள்முதல் பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு. இது பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. இதன் அடிப்படையில் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 கிலோ கோதுமையும், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு 5 கிலோ கோதுமையும் வழங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வரக்கூடிய 1/2/2025 கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால 5 கிலோ கோதுமை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா 20 கிலோ 4 பேர் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுக்கு 20 கிலோ அரிசி கிடைச்சுன்னா உங்களுக்கு 5 கிலோ கோதுமை, 15 கிலோ அரிசி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு வந்து 15 கிலோ தான் கொடுப்பாங்க. 5 கிலோ கோதுமையும் 10 கிலோ அரிசியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொள்கிற மாதிரி தமிழ்நாடு அரசுடைய செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் கோதுமை ரொம்ப நார்ச்சத்து, ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கோதுமை அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி உணவை விட கோதுமை உணவு அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் தமிழ்நாடு மக்களுக்கு நோயற்ற வாழ்க்கை வாழணுன்னாக்கா இது மாதிரி கம்பு, கேழ்வரகு, தேங்காய் எண்ணெய் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதையும் தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம். பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய், கோதுமை, இது மாதிரி உணவுப் பொருட்களை கொடுத்து ஊட்டச்சத்து மிக்க மாநிலமாக தமிழ்நாடை மாற்றணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு தமிழ்நாடு மக்களின் சார்பாக ஒரு அன்பு கோரிக்கையும் வச்சுருக்கேன் நண்பர்களே. ஆனால் மறக்காமல் வரக்கூடிய 1/2/2025 5 கிலோ கோதுமையை கேட்டு வாங்கிக்கோங்க. இலவசமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியையும் உணவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறதாக தமிழ்நாடு அரசுடைய செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.